வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெயம் ரவி நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் காதலுக்கு நேரமில்லை படத்தின் திரை விமர்சனம். படம் நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? வாங்க பார்த்துருவோம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவான்? இந்த படத்தோட கதைன்னா, கதாநாயகனுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாம, எந்த விதமான குழந்தை சென்டிமெண்ட் எதுவும் இல்லாம, நம்ம கடைசி வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வாழ்ந்து சேர்த்துணும்னு நினைக்கிற கேரக்டர் தான் கதாநாயகன் கேரக்டர். ஆனா கதாநாயகி நம்ம விரும்புறையே கட்டிக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் கதாநாயகன் கேரக்டர். ஆனா கதாநாயகி எப்படியோ விரும்புறையே கட்டிக்கிறாரு. அவங்க கட்டிக்கின்னு பார்த்தீங்கன்னா என்ன சூழ்நிலை என்னன்னு தெரியல. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 2 வாரத்திலேயே அவங்க டைவர்ஸ் ஆயிடுது. 2 வாரத்திலேயே அவங்க பிரிஞ்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கதாநாயகி நமக்கு எப்படியாவது குழந்தை பெற்றுக்கணும், நமக்கு குழந்தை வந்தாகணும், ஆனா நமக்கு ஆண் துணை இல்லாம நமக்கு குழந்தை பெற்றுக்கணும், நமக்கு எந்த விதமான ஆண் துணை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கதாநாயகி. இதுக்கப்புறம் இந்த படத்தோட மீதி கதை, இந்த படத்தோட கதை இதுதான். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 hour 27 நிமிஷம் ஓடுது. இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் வந்த கதை தான் இந்த படம், த சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் 1 hour 27 நிமிஷத்துல இந்த படத்தோட மொத்த கதையும் முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம தமிழ் படத்தோட சினிமா தான் இதே சேம் கதை. ஸோ அதே சேம் கதை 2 hour 27 நிமிஷம் தேவைப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமால. இப்படிப்பட்ட கதை தான் இது. இந்த 2 பேருமே ஒரு கட்டத்துல 2 பேரும் இணைகிறாங்க. ஆனா இணைகிறாங்க, இவங்க எப்படி இவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மீதி மொத்த கதையும். இந்த படத்துல ஜெயம் ரவி ஆகட்டும், அவங்க குத்த கதாபாத்திரம் இதை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னு இந்த படத்துல பிளஸ் என்ன, இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. ஆனா அது கிளைமேக்ஸ் வரைக்கும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதாவது கதாநாயகிக்கே தெரியாது. அப்படிதான் படத்தை முடிக்கிறாங்க. ஆனா பப்ளிக்கு தெரியும், பார்க்குற ஆடியன்ஸ் தெரியும். அது இன்றான்னு நீங்க படத்தை பார்த்து செஞ்சுக்கோங்க. கதாநாயகிக்கே தெரியாத ஒண்ணு பார்க்குற மக்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஸோ அது என்னன்னு படத்தை நீங்கள் மீதியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது, ஓகேங்களா? இந்த படம் 2 hour 27 நிமிஷம் ஓடுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஓடுது. அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோகிராஃபிங் ஆகட்டும், அவங்க எடுத்த விதம் டே ஷூட்டிங் ஆகட்டும், நைட் சீன் ஆகட்டும், எல்லாமே ரொமான்டிக் சீன்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. மெயின் இந்த படத்தோட அவங்க எடுத்த சீன்ஸை அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்கை ஒரு அழகா கொடுத்துருக்காரு பாருங்க ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். அந்த மியூசிக்காகவே இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்த்துடலாம். ஆனா நமக்கு என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த படம் 2 hour 27 நிமிஷம் ஓடுது, ஸ்லோவா ஓடுது. அந்த இடத்துல லேக் இருக்குதான் செய்யுது. ஏன்னா அவங்களால லேக் இல்லாம இந்த படத்தை எடுக்க முடியல. ஆனாலும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் டே ஷூட்டிங் ஆகட்டும், நைட் ஷூட்டிங் ஆகட்டும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. மெயின் இந்த படத்துல ரொமான்டிக் சீன் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது தான் ஒரு ஆணை ஒரு புதுசா ஒரு ஆணை சந்திக்கும் போது எந்த ஒரு லேடிஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு குயிக்கா ஒரு அழகா ஒரு தோல் மேல சாயறத அவ்வளவு குயிக்கா ஒரு பொண்ணு சாஞ்சிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தோல் மேல ஒரு பொண்ணு அவர் மேல சாயிறான்னா அவர் எப்படி அழகான முறையில கவிதையா சொல்லியிருப்பாங்கன்னு அந்த படத்தை அந்த ஒரு ரொமான்டிக் சீனை நீங்க அழகான சீனை படத்தை பார்த்து அழகா தெரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட காட்சிலாம் இந்த படத்துல இருக்கு. ஆனா என்ன படத்து தெரியல, இந்த படம் 2 hour 27 நிமிஷம் ஓடுது. அதை ஜனங்க ஒத்துப்பாங்களா ஏன்னு தெரியல. படம் வேற லேக் இருக்கு, ஸ்லோவா இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல என்னதான் ரொமான்டிக் சீன் இருந்தாலும் சரி, என்னதான் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாலும், ஆனாலும் என்ன செய்யுது, இந்த படம் 2 hour 27 நிமிஷம் ஓடுது. லேகை தடுக்க முடியல, ஸ்லோ மோஷன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இந்த படத்துல சில சீன்ஸுங்களை கட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக சில காமெடி சீன்ஸ் அதிகமா சேர்த்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீன்ஸை சேர்த்திருந்தா கூட இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெற்றி ஆயிருக்கலாம். ஆனாலும் இந்த படம் 2 hour 27 நிமிஷம் ஓடுது. அதுதான் ஏன்னு தெரியல, சில சீனை கட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த படத்துல நம்ம யோகி பாபு ஆகட்டும், அவங்க கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு.
நம்ம ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டாக தான் வராங்க. அதே மாதிரி வந்து வினய் ராய் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காரு. நம்ம ஜெயம் ரவியோட அப்பா கதாபாத்திரம் ஆகட்டும், லால் வராரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கதாநாயகி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நித்யா மேனன், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட் காதலியா வராங்க டிஜே பானு ஆகட்டும், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகியோட அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களாகட்டும், கதாநாயகனோட அப்பா கேரக்டர் பாடகரும் மனோ, இந்த மாதிரி கதாபாத்திரம் எல்லாமே இருக்கு. கதாநாயகியோட சித்தி வந்து வினோதினி வைத்தியநாதன், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கதாபாத்திரம் நல்லா தான் இருக்குது. அதாவது கதாநாயகியோட எக்ஸ் லெவன் சொன்னா ஜான் கோக்கன், இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் ஆகட்டும், எல்லா கதாபாத்திரமும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து இன்னும் சில கதாபாத்திரங்கள் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட டைரக்ஷன் கிருத்திகா உதயநிதி. இந்த படத்தோட இசை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இசை போய் ஏ ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபிங் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காரு. ஏற்கனவே நான் சொன்னது தான், நைட் ஷூட்டிங்காக நைட்டு ஆகட்டும் டே நைட்டு ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிங் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படம் ஸ்லோ மோஷனால் தான் இந்த படம் வந்து மைனஸ் ஆகுது. இந்த படத்தோட எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர், எல்லாருமே அவங்களும் ஒரு கதாபாத்திரம் நல்லா பண்ணிக்காங்க. இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு தடவை வந்து நம்ம நம்பி வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்லோ விரும்புகிறவங்களோ லேக் இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். அது ஏறுமான் இசையோட பேக்ரவுண்ட் இசைக்காக நம்பி இந்த படத்தை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைன்னு இத்தனை படம் ரிலீஸ் ஆன ரேஸில் வந்து எந்த படம் ரேஸ் வந்து கல்லா கட்டுமா கட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இதுவும் என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து. நடிகர் ஜெயம் ரவி நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் காதலிக்கு நேரமில்லை. பழைய ஓல்டு டைட்டில் 1964 வந்த காதலிக்கு நேரமில்லை படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் வச்சு படம் வந்து தேவையில்லாமல் அந்த நேம் வந்து டேமேஜ் பண்ண தான் மிச்சம். இந்த படம் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து, படம் வந்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு படம் லாபம் வராது, கல்லா கட்டாது. இந்த படம் வந்து கல்லா ரொம்பாது. இதை விட ஒரு நல்ல காணொலியில் நல்ல படத்தை திரை விமர்சனத்தில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.